நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத்சங்காரிய மகாதேசிகாய நமஹ. அல்தினாள் தாமரை மேல் ஆரணங்கி நின்துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர்குல வேந்த நாகத்தால் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஆண்டாளினுடைய நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சாதித்து அருளிய வாரணமாயிரம் என்று சொல்லக்கூடிய அந்த 10 பாடல்களை ஒவ்வொன்றாக நாம் அனுபவிச்சுருக்கோம் ஒரு நாள். அதில் 3ஆம் பாசுரத்தை நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கோம். அது என்னன்றதை பார்க்கலாம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்டக்கனா கண்டேன் தோழினான். ஆண்டாள் அழகா சொல்லும்பொழுது இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து அப்படின்றா. அழகாளுடைய தோழி இடத்துல அடுத்த பாகத்தை, அவளுக்கு கணவனுடைய அடுத்த பாகத்தை அவள் விமர்சையாக சொல்கிறா. இந்திரன் முதலான தேவதைகள், இந்திரன் உள்ளிட்ட தேவதைகள் எல்லாரும் வந்தா. எதுக்கு அப்படின்னா, என்னை அரங்கனுக்கே சூடி கொடுக்க மனம் முடிக்க அத்தனை பேரும் வந்திருக்கா. அதுக்கப்புறம் சம்பந்திகள்லாம் ஒருத்தரோட ஒருத்தரை பேசிண்டு அவள் தேவையான விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். கல்யாணத்துக்காக என்னென்ன தயார் பண்ணணுமோ அத்தனையும் அவள் பேசியே தயார் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கண்ணனோட உடன் பிறந்தவளாக இருக்காளே யோகமாயா, அவள் எனக்கு கூரப்புடவை நாத்தனார் தான் உடுத்தி விடுவா. அந்த கூரப்புடவையை உடுத்துவதற்கு அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. கூடவே என் அழகாக மாலைகள்லாம் சூடி, மணமாலை சூடி, பூக்கள்லாம் தலைக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணா. என்ன இப்படியே ஆச்சரியமாக இருந்தது அந்த திருமண கோலத்தில் என்னையே நான் பார்த்து கொள்ளும் பொழுது. கண்ணனா அந்த இடத்துல நிற்கிறார், இவ்வளவு இருக்கான்னா அந்த சந்தோஷத்தை அவள் பகிர்ந்துக்கிறா. இந்திரன் உள்ளிட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது இந்திரன் முதலான மற்ற தேவதைகள் இந்த பூமிக்கு இறங்குறா. பொதுவாக இந்திராதி தேவதைகள்னா பார்த்தேன்னாக்கா அவளுக்கு பூமினாக்கவே நீச்சம். சேச்சே, பூமியா, அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிப்பான் இந்திராதி தேவதைகள்லாம். அப்படி இருக்கிறச்சே இவா இந்த இடத்துல ஆண்டாளை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக அவள் வரா. மோரோவர் இந்த கல்யாணம் ஒன்றும் சாமானிய கல்யாணம் அல்லவே, சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய கல்யாணம். அதை பார்க்கணும், அதில் நம்மளும் ஒரு பங்காக இருக்கணுன்றதுக்கோசரம் அவள்லாம் எவ்வளோ தூரம் இறங்கி வரா. ஏன்னா கிருஷ்ணாவதாரம் அப்படின்றது 2 விதமான ஆஸ்பெக்டும் அதில் இருக்கும். ஈஸ்வரத்துவமும் இருக்கும், மானுஷத்துவமும் இருக்கும். பெரியாழ்வார் தன்னுடைய மாணிக்கம் கட்டி பதிகத்தில் பெரியாழ்வார் திருமொழியில் சொல்லும் பொழுது, இந்திரந்தானம் ஏழுடை கிங்கிணி தந்து உவனாய் நின்றான் தாலேலோ அப்படின்றார் கண்ணனை பாடும்பொழுது. இதை போல அல்ல ராமாவதாரம் அப்படின்றது விஷயம். ராமாவதாரத்தில் ராமனே சொல்கிறார், ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்னு யுத்தகாண்டத்தில் அவரே சொல்கிறார் தேவர்களுக்கு. ஏன்னா நான் தசரதனுக்கு மைந்தனாக அவதரிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த சமாச்சாரத்தை சொல்லிடுறார். அதனால்தான் இந்திரனும் கூட பார்த்தேன்னாக்கா சரபங்க ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வரும்பொழுது இந்திரன் கீழ் இறங்கி வரலை. ஏன்னா பகவானே சாக்ஷாத் பரபிரம்மே சாமானிய ஒரு மனிதனுடைய வேடத்தில் அவதரிச்சிருக்கிறச்சே இவன் அந்த சர்வேஸ்வரனுக்கு முன்னாடி நான் தேவனாக்கும், என் பெயர் இந்திரன் அப்படின்னு சொன்னால் நன்னாவா இருக்கு. அதனால் இந்திரன் அப்படியெல்லாம் சொல்லலை, வரவே இல்லை. இன்ஃபேக்ட் எப்போ வந்தான் இந்திரன்னாக்க, எல்லா ராவண வதமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்திரன் பெருமாள் இடத்துல கிராட்டிடியூடை தெரிவித்தான். அதில் தேவர் குழாம் எல்லாம் இருந்து டைரெக்டாக அவள் இந்த இடத்துக்கு நின்று தரையில் அப்படியே கால் படுற மாதிரி ஒன்று நின்றுட்டு நிற்கலை. இருந்தாலும் அவள் அந்த இடத்துல ஸ்திரமாக நின்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் கிளம்புவோம்னு. அவ்வளோதான். ஏன்னா ஆண்டாள் இதெல்லாம் சொப்னத்தில் பார்க்குறா. ஆனால் மந்திரித்து அப்படின்னாக்க கல்யாணம்
நடப்பதற்கு உண்டான விஷயங்கள் தயார் பண்ணுறதுக்கோசரம் தனியாக அந்த டிஸ்கஷன்லாம் போயின்னு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டாளோட ஸ்வப்னம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்க பாருங்க. எல்லா இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸையும் ஆண்டாள் வெளிப்படுத்துகிறா. மந்திரக்கோடி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டோக்கன் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கன்க்ளூஷன் ஆஃப் மந்திரம் இல்லைன்னா ஆலோசனை, அந்த கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புடவையானது கொடுக்கப்படுறது. இந்த அங்கே இருக்கக்கூடிய வாத்தியாரெலாம் அங்கே அந்த வேத மந்திரத்தை சரிவர சொல்லி அந்த பெண்ணுக்கு அனுகிரகம் பண்ணுவா. மாற்று பெண்ணாக ஆகக்கூடிய அந்த பெண்ணுக்கு அனுகிரகம் பண்ணுவா. இந்த மாதிரி உன்னுடைய புகுந்த வீட்டில் நீ போய் எல்லாரையும் நன்னா பார்த்துண்டு எல்லா மங்களங்களோடும் சீனும் சிறப்புமாக நீ இருக்கணும்னு அவள் அனுகிரகம் பண்ணி அனுப்புவா. அதே மாதிரி அதாவது என்னென்னா, அவளுடைய புகுந்த வீட்டில் அவள் அவளுடைய மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாரோடையும் கூடி இருந்து சந்தோஷமாய் வாழ்ந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அனுசரிச்சுட்டு போகணும், நன்னா இருக்கணும் அப்படின்னு அவள் அனுகிரகம் பண்ணுவாள். இவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறத பார்த்துட்டு கணவனாக ஆக போகிறான் பாருங்க அந்த பிள்ளை, அவன் இவளை நன்னா பாசத்தோட கவனிச்சுப்பான் அப்படின்னு சொல்லி அவள் ஆசீர்வாதம் பண்ணுறா. மணமாலை, மணமாலைன்னு சொல்லும் பொழுது இந்த மாலை சுகந்தத்தை உடையது. இது இன்னொரு விதமாக பார்க்கும்போது கூட என்னன்னாக்க, இந்த மணமாலைன்னு சொல்கிற இடம் பூஷணங்கள் அது நிரம்பி இருக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். மணமாலை அப்படின்றது பூஷணங்களையும் சொல்லலாம். பூஷணங்கள்னாக்க அலங்காரங்கள் ஆபரணங்கள். ஏன்னா நிச்சயதார்த்தப்ப அந்த பெண்ணானவள் அலங்காரங்கள் இன்றி அந்த இடத்துக்கு சபையில் ஏறமாட்டா. அதனால நிறையா நகையெல்லாம் போட்டுட்டு தான் ஏறுவா. ராமாவதாரம் மாதிரி இல்லாத கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் எல்லா இடத்துலையுமே அவருடைய அந்த சர்வேஸ்வரத்துவத்தை காமிச்சுட்டே இருந்தார். அதனால் தேவர்கள்லாம் சரிவர பெருமாளுக்கு பந்துக்களாக இருந்துட்டு என்ன இடத்துல என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக அவள் பண்ணிட்டு வந்தா. இவா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டாதான் இவாளுக்கு மங்களம் உண்டாகும். அதனால இவா ஜாக்கிரதையாக நடந்துட்டா. ஏன் இந்திரனை பந்து ஆக பெருமாள் தேர்ந்தெடுத்துட்டார்? பிரம்மாவை தேர்ந்தெடுத்திருக்கலாமே, ருத்ரன்லாம் தேர்ந்தெடுத்திருக்கலாமே. சிருஷ்டி காரியங்கள்னு வரும்பொழுது அவளுக்கு தானே பங்கு ஜாஸ்தி. ஏன் பெருமாள் இந்திரனை பந்துவாக தேர்ந்தெடுத்துட்டார் அப்படின்னாக்க, இந்திரன் தான் இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவன். அவன் தான் திக்பாலகர்களில் பிரின்சிபலாக இருக்கான். அது மட்டும் இல்லை, பகவான் உபேந்திரனாக அவதரணம் பண்ணப்போ இந்திரன் அவருக்கு அண்ணா ஸ்தானத்தில் இருந்தார். கேள்வி வரும் இல்லையா, ஆண்டாள் பரமைகாந்தி ஹவு கேன் ஷி அப்ரூவ் ஆஃப் இந்திரா துர்கா, அந்நிய தேவதைகள்லாம் ஹவு கேன் ஷி அப்ரூவ் அப்படின்னாக்க பதில் என்னன்னா, அவள் எந்த தேவதைகளையும் பெருமாளை தவிர்த்து வேறு எந்த தேவதையையும் அவள் போய் உபாசிக்கவே இல்லை. அவள் அந்த இடத்துல அவளுடைய கடமையை பூர்த்தி பண்ணுறதுக்காக வந்திருக்கானால வந்தவாளை வரவேற்கிறதுல தப்பு இல்லை. நான் பரமேகாந்தி நீ வராத வெளில போ அப்படின்னு சொன்னால் தப்பு. அது அனாவசியமாக பாகவத அபச்சாரத்துக்கு வழிவகுக்கும். அது பண்ணக்கூடாது. யார் வந்தாலும் அவளை வரவேற்கணும். அதுதான் ஆண்டாள் பண்ணியிருக்கா. இன்னொன்று என்னன்னாக்க, அவள் ஆத்துக்காரனுடைய எல்லா பந்துக்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியது ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவளுக்கு உண்டான கடமை. அவள் புருஷனுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து பண்ணுறது மாத்திரம் மனைவியினோட கடமை இல்லையே. அவள் புருஷனுடன் கூடியவர்கள் சக பந்துக்கள் எல்லாரையுமே ஒழுங்காக நடத்துறது தான் ஒரு மனைவியினுடைய கடமை. அப்போ அப்படி இருக்கிறச்சே கண்ணனுக்கு இவர்கள்லாம் பந்துக்கள்னால் அவளை சரிவர ட்ரீட் பண்ணுமா வேண்டாமா? அதைத்தான் ஆண்டாள் பண்ணா, எல்லாரையும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணா அப்படின்னு. அதனால் ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும்னு அடியேன்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத மகாதேஷ்காய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத் சங்காரி மகாதேஷிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ விஜயராகவாரிய மகாதேஷ்காய நமஹ.